குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை தீவிரமடைந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ், தற்போது சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை என்பது எப்படி இருக்கிறது? கடந்த சில தினங்களாக மழை இருந்தது, தற்போதைய சூழல் என்ன கணேஷ்? பாலா, குட்டி ஜப்பான் என அழைக்கப்படக்கூடிய சிவகாசியில் 1100 பட்டாசு ஆலைகள் மூலமாக சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 4 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் என 8 லட்சம் தொழிலாளர்களுடைய உழைப்பில் உருவான பட்டாசுகள் தான் நாடு முழுவதும் 70% கிட்டத்தட்ட 70 முதல் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யப்படுகிறது. பட்டாசு உற்பத்திக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாகவே மழை பெய்து வருவதன் காரணமாக தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட பட்டாசு உற்பத்தி பணிகள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 30 முதல் 40% வரை பட்டாசுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட சிவகாசியில் இருக்கக்கூடிய 4000 பட்டாசு கடைகளிலும் தற்போது இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் நேரடியாக சிவகாசிக்கு வந்து இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுமார் 300 வகையான பட்டாசுகளை நேரடியாக பார்த்து தள்ளுபடி விலையில் மற்ற வெளியூர்களை விட சிவகாசியில் 30 முதல் 40% பட்டாசுக்கான தள்ளுபடி என்பது கிடைக்கிறது. அதன் காரணமாகவே அதிக அளவில் பட்டாசுகளை வாங்கிவிடலாம் என்ற ஒரு நோக்குடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருசக்கர வாகனங்களிலும் கார் உள்ளிட்ட வாகனங்களிலும் இருந்தும் குடும்பத்துடன் பட்டாசுகளை வாங்கி செல்கிறார்கள். தற்போது மழை சிவகாசி பகுதியில் காலை முதல் விட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக பொறுத்தவரை சற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மழை காரணமாக. இருந்தாலும் கூட மாலை வேளையில் தற்போது மழை குறைந்திருப்பதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பட்டாசு கடைகளிலுமே கூட்டம் நிரம்பி வழிகிறது. தள்ளுபடி விலையில் பட்டாசுகள் இங்கு கிடைப்பதன் காரணமாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் நேரடியாக இங்கு வருகை தருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு தீபாவளியை பொறுத்தவரை சுமார் 5000 கோடி அளவிற்கு பட்டாசு வர்த்தகம் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அது குறித்தான முழுமையான தகவல் என்பது தீபாவளி அன்றைய தினமே உற்பத்தியாளர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை சுமார் 5000 கோடி அளவிற்கு பட்டாசு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவே தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக வெளியூர்களுக்கு பார்சல் சர்வீஸ் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தைச் சேர்ந்த அதிக அளவிலான மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு நேரடியாக வந்து பட்டாசுகளை வாங்கி செல்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிக வாடிக்கையாளர்களின் வருகையின் காரணமாக சிவகாசி பகுதியில் எங்கு பார்த்தாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. அதாவது வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதன் காரணமாக இங்கே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்தபடியே செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இங்கு ஒரு அவசர சேவைக்கு கூட செல்வதற்கான ஒரு கடுமையான சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசு விற்பனையை பொறுத்தவரை இந்த ஆண்டு கடுமையான தட்டுப்பாடு இருந்தாலும் கூட விற்பனை என்பது வழக்கம் போல் அதிகமாகவே காணப்படுவதாகவே இங்கு அனைத்து கடை விற்பனையாளர்களும் தெரிவிக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.